மாவட்டத்தில் தேர்தல் ஆயத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ராஜ்குமார் தந்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நாளை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் தீவிரமாக செய்து வருகிறது. இதில் குறிப்பாக வாக்குச்சாவடி மையமும் அதே போன்று வாக்குச்சாவடிக்கு வாக்கு இயந்திரங்களை கொண்டு செல்வதற்கான பணியை தேர்தல் ஆணையம் மிக தீவிரமாக செய்து வருகிறது. சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்டிருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளில் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்கு இயந்திரங்களை கொண்டு செல்வதற்கான பணியை தேர்தல் அதிகாரிகளும் ஊழியர்களும் செய்து வருகிறார்கள். சென்னை மாவட்டத்துக்கு உட்பட்டிருக்கக்கூடிய 3770 வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்கு இயந்திரங்களை கொண்டு செல்வதற்கான பணியும் அதே போன்று மாற்றுத்திறனாளிகளுக்கும் மூத்த குடிமக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் இருசக்கர நாற்காலிகள் மற்றும் அதற்கான ஏற்பாடுகளையும் வாக்குச்சாவடி மையத்திற்கு கொண்டு செல்வதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக வாக்குச்சாவடி மையத்திற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களை கொண்டு செல்வதற்கான பணிகள் மதியத்திலிருந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்று மாலையே அனைத்து வாக்குச்சாவடி மையங்களுக்கும் இது கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளும் இதை கொண்டு செல்லும் பொழுது தேர்தல் அதிகாரிகள் முன்னிலையில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியினுடைய தேர்தல் அதிகாரி முன்னிலையிலும் அதே போன்று மேற்பார்வையாளர்கள் முன்னிலையிலும் இதற்கான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. துப்பாக்கி ஏந்திய போலீசாரும் அதே போன்று இந்த வாக்கு இயந்திரங்கள் கொண்டு செல்லக்கூடிய இடத்தில் போலீசார் கண்காணிப்பு பணியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று பணியில் ஈடுபடக்கூடிய ஊழியர்களுக்கு அதற்கான தேர்தல் அடையாள அட்டை என்பதும் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலையே அனைத்து விதமான வாக்குச்சாவடி மையங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் கொண்டு செல்லப்படுவதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரேம் உடன் ராஜ்குமார்.